ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஆனால் நான் யாருக்குமே பதில் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ இந்த வீடியோவில் அது பதில் நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் போகிறீங்க. ஸோ கடந்த 3 மாசமா ஏன் ப்ரோ ஒழுங்காகவே வீடியோ போடல, சும்மா ஒரு வீடியோ எடுத்தது ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணலாமே தான் கேள்வி நண்பா. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ரொம்ப வருஷமா ஒரு பொம்மை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. திடீர்னு எதிர்ச்சியா அந்த பொம்மையை நீங்கள் பார்த்துட்டீங்க. அது கூட சில பொம்மைங்க ஃப்ரீயாகவும் தராங்க. ஸோ அது கூட தான் நீங்கள் காலையில சாயந்தரம் டெய்லியும் விளையாடிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு அந்த பொம்மை தொலைஞ்சு போச்சு. ஆனால் அது கூட வாங்கின பொம்மை அப்படியே தான் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? தொலைஞ்சு போன பொம்மை போயிருச்சேன்னு கவலைப்படாம இக்கிற பொம்மையை வச்சு விளையாடுவீங்களா, இல்ல பிடிச்ச பொம்மையே போயிருச்சேன்னு இக்கிற பொம்மையை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்ப்பீங்களா? இந்த நிலைமை தான் இப்ப எனக்கும். கஷ்டப்பட்டு நான் தனித்தனியா இருந்த புறாவெல்லாம் ஒன்னா வாங்கிட்டு வந்து 1.5 வருஷத்துக்கு மேல ஆசாசையா வளர்த்து பூனை எல்லாத்தையும் கொண்டுருச்சு. இதுக்கப்புறம் பிடிச்ச புறா ஃபுல்லுமே போனனால எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடுச்சு. அதுக்கு நான் புறாவை பார்த்துக்காமலாம் இல்லை, நான் டெய்லி போய் ஃபுட் எல்லாம் போய் அது கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனா என்னதான் இருந்தாலும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு அந்த புறாக இல்லாதன்ற போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா?